ஸ்ட்ரீமிங் உலகத்துல ஒரு பில்லியன் டாலர் போர் சத்தமே இல்லாம நடந்துட்டு இருக்கு. கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், வாடகைக்கு எடுக்கிறதா இல்ல சொந்தமாக்குறதா? வாங்க இந்த கேமோட ரூல்ஸை நாம இப்போ டீப் அனலைஸ் பண்ணலாம். செம்மையா ஒரு ஷோவை பிஞ்ச் வாட்ச் பண்ணலான்னு உட்காந்துருப்பீங்க. அப்போ ஸ்க்ரீன்ல லாஸ்ட் டே டு வாட்ச் திஸ் டைட்டில்னு ஒரு மெசேஜ் வரும் பாருங்க. அடாடா, பார்க்கவே எவ்வளோ கடுப்பாகும் இல்லையா? ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த ஒரு சின்ன மெசேஜ் தான் இந்த முழு ஸ்ட்ரீமிங் பிசினஸ் மாடலே மாறப்போகுதுங்கிறதுக்கான ஒரு பெரிய அலாம். இன்னைக்கு யார்கிட்ட பெரிய லைப்ரரி இருக்குங்கிறத மேட்டரே இல்ல. தி ரியல் கேம் இஸ் யாரு கண்டென்ட்டை ஓன் பண்றாங்கங்கிறது தான். இப்போ எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முமே ஒரு பில்லியன் டாலர் குழப்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஹிட்டான ஷோக்களை ரெண்ட் பண்ணலாமா, இல்ல புதுசா ஒரு குளோபல் ஹிட்டை உருவாக்கலாமா? இந்த பில்லியன் டாலர் புதிர்ல யார் ஜெயிக்க போறான்? அதுதான் இப்போ கேள்வி. தெரியுமா, இந்த ஒரு சிங்கிள் டெசிஷன் தான் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மோட ஃபியூச்சரையும், ஏன் நாம கட்டுற சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதோட வேல்யூவையும் தீர்மானிக்க போகுது. இட்ஸ் ரெண்டிங் வர்சஸ் ஓனிங். வாங்க இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை இப்ப அலசி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைசன்ஸ்டு கண்டென்ட்னா என்னன்னு பாத்துரலாம். சிம்பிளா சொல்லணும்னா அது வாடகைக்கு எடுக்கிறது மாதிரி. வேற ஒரு ஸ்டூடியோவோட சூப்பர் ஹிட் படத்தையோ ஷோவையோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு குறிப்பிட்ட ஏரியாவுல மட்டும் ஸ்ட்ரீம் பண்ண ரைட்ஸ் வாங்குறது, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இதுல ரெண்டு பக்கமும் செம்ம அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு பக்கம் ரெண்ட் பண்ணா ஒரே நைட்ல ஒரு பெரிய லைப்ரரிய பில்ட் பண்ணிடலாம். அதுவும் எப்படின்னா ஏற்கனவே ஹிட்டான கண்டென்ட்டை வச்சு. சோ ரிஸ்கே இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் சொந்தமா ஒரு ஷோவை உருவாக்குனா அது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி அந்த பிராண்டோட அடையாளமாவே மாறிடும். அது உங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு நிரந்தர அசெட். ஆனா ரெண்டு பக்கமுமே பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கு. லைசென்ஸா, அது எப்ப வேணும்னாலும் எக்ஸ்பயர் ஆகலாம். உங்க ஃபேவரட் ஷோ திடீர்னு பஃப்னு காணாம போயிடும். வாடகையும் வருஷம் ஏறிக்கிட்டே போகும். சரி, சொந்தமா உருவாக்கினா என்ன? அம்மாடி, பல 100 கோடி செலவாகும். ஆனா அது ஹிட் ஆகுமான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. போதா குறைக்கு ஒரு ஹை குவாலிட்டி ஷோ எடுக்க வருஷ கணக்காகும். என்ன பண்றது? நெசமாவே இந்த லைசென்சிங் டீல்ஸ் எல்லாமே ஒரு டிக்னு ஒரு டைம் பாம் மாதிரி தான். கண்டென்ட் ஓனர் நினைச்சா போதும்னு சொல்லிட்டு அவங்க ஷோவை திரும்ப எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், டிஸ்னி அவங்களோட எல்லா மார்வல், ஸ்டார் வார்ஸ் ஷோக்களையும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஒரேடியா தூக்கிட்டு டிஸ்னி பிளஸ்க்கு கொண்டு போனாங்களே, அதுதான். இதனால என்ன ஆகும்? சப்ஸ்கிரைபர்ஸ் செம்ம கடுப்பாகி போயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரிஜினல் கண்டென்ட் அப்படி இல்ல. அது ஒரு நிரந்தர புதையல் மாதிரி. காலம் போக போக அதோட வேல்யூ ஏறிட்டே தான் இருக்கும். முக்கியமா அது உங்க சப்ஸ்கிரைபர்ஸை எப்பவும் உங்க கூடவே இருக்க வைக்கிற ஒரு மேக்னெட். சரி, இவ்ளோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டுல எது செலக்ட் பண்றதுன்னு எப்படிதான் முடிவு பண்றாங்க? இந்த பில்லியன் டாலர் முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். தி பிக் கொஸ்டின் இஸ், ஒரு பிளாட்ஃபார்ம் உண்மையிலேயே எப்படி டிசைட் பண்ணுது எதை ரெண்ட் பண்ணலாம், எதை ஓனா உருவாக்கலான்னு? வாங்க அந்த இண்டஸ்ட்ரியோட சீக்ரெட்டை நாம இப்போ உடைக்கலாம். அந்த சீக்ரெட்டோட பேரு காஸ்ட் பெர் ஆர், ஷார்ட்டா CPH. இது ஒரு பக்கா மேத்ஸ். ரொம்ப சிம்பிள். ஒரு ஷோக்கான மொத்த செலவை அந்த ஷோவை மக்கள் மொத்தமா எத்தனை மணி நேரம் பார்த்திருக்காங்கன்றதால டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷோ எடுக்க 10 கோடி ஆகுதுன்னு வைங்க. அத மக்கள் 1 கோடி மணி நேரம் பார்த்திருக்காங்கன்னா அதோட CPH வெறும் 10 ரூபாய் தான். அவ்வளவுதான். இந்த ஒரு நம்பர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இப்போ இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்க. லைசன்ஸ் ஷோவோட CPH பார் எப்பவும் உயரமாவே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு ரெண்ட் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா ஒரிஜினல் ஷோவோட CPH பாருங்க, ஆரம்பத்துல உயரமா இருந்தாலும் பாக்குறவங்க அதிகமாக சர்ன்னு கீழே இறங்குது பாருங்க. லாங் ரன்ல எது சீப்? ஒரிஜினல்ஸ் தான். ஓகே, இந்த குளோபல் கேம் பிளான் இந்தியா மாதிரி ஒரு டைவர்ஸ் மார்க்கெட்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இங்க ரூல்ஸே வேற. இங்க லோக்கல் ஆட்டம் தான் எப்பவும் ஜெயிக்கும். பாருங்க, இந்தியாவுல ஒரு பெரிய லைசென்சிங் கேப் இருக்கு. ஹாலிவுட் கண்டென்ட்லாம் யாருக்கு ரீச் ஆகுது? மெயினா சிட்டில இருக்கிற ஒரு சின்ன செக்மெண்ட் ஆடியன்ஸுக்கு மட்டும்தான். அப்போ மத்தவங்க? ஆனா கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற நம்ம Tier 2, Tier 3 நகரங்களை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க மொழியில பேசணும். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு. ரீஜனல் ஒரிஜினல்ஸுங்கிறது சும்மா டப்பிங் கிடையாதுங்க. அது நம்ம மண்ணோட மனம், நம்ம கலாச்சாரம், நம்மளோட உணர்வுகள், அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். அந்த ஒரிஜினாலிட்டி தான் மக்களை ஆழமா கனெக்ட் பண்ணுது. இந்த ஒரு வரியே போதும் எல்லாத்தையும் சொல்ல. ஒரு ஹிட்டான தமிழ் ஒரிஜினல் சீரீஸ் இருக்குன்னா அது ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் மேக்னெட் மாதிரி. அது மத்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற யூசர்ஸ கூட நேரடியா அப்படியே இழுத்துட்டு வந்துரும். இதுதான் ரீசன்
இதனால தான் Z5, சோனி லிவ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ரீஜனல் கான்டென்ட்ல கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ அப்போ ஃபியூச்சர் இது ரெண்டிங்கா இல்ல ஓனிங்கா? உண்மையா சொல்லணும்னா இதுல ஒன்னு மட்டும் ஜெயிக்காது, பதில் ரெண்டும் சேர்ந்த ஒரு ஹைபிரிட் மாடல் தான். கரெக்ட். வின்னிங் ஃபார்முலாவே ஒரு ஹைபிரிட் மாடல் தான். ஸ்டெப் 1, லைசென்ஸ்ட் கண்டென்ட். இது எதுக்குன்னா ஒரு பெரிய லைப்ரரிய மெயின்டைன் பண்ண, அப்படா இவ்ளோ படம் இருக்கேன்னு நம்மள மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட வைக்க. ஸ்டெப் 2, ஒரிஜினல் கண்டென்ட். இதுதான் அந்த மேக்னெட். புது யூசர்ஸை இழுக்கிறதுக்கும் இருக்கிறவங்கள கேன்சல் பண்ண விடாம தடுக்கிறதுக்கும் இதுதான் ஒரே வழி. அப்போ கடைசியா ஒரு கேள்வி, இந்த ஸ்ட்ரீமிங் போரோட உண்மையான முகம் என்ன? இது கண்டென்ட் பத்தின போரே இல்லையா? பதில் ரொம்ப சிம்பிள். 1, உங்க எதிர்காலத்தை நீங்களே சொந்தமாக்குங்க, இல்லனா வேற யாராவது அதை எடுத்துப்பாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் அதோட டெஸ்டினியை கண்ட்ரோல் பண்ணுனா அதோட ஃபிளாக்ஷிப் கண்டென்ட்டை அது ஓன் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்ல. சோ அடுத்த முறை நீங்க ரோட்ல ஒரு ஸ்ட்ரீமிங் சீரீஸோட பிரம்மாண்டமான பில்போர்டை பார்க்கும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல, அது உங்களோட மாதாந்திர சப்ஸ்கிரிப்ஷனை சொந்தமாக்குறதுக்காக போடப்பட்ட ஒரு $multi-million கணக்கு. ஆமா, இந்த கண்டென்ட் போர் உண்மையிலே ஒரு உரிமை போர், ஓனர்ஷிப்கான போர்.